அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 17 பார்க்குறோம். ஸோ இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு இடத்துலையுமே வேரியபிள் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஃபார்மேட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயரை வந்து டீன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரை டீன்னு எடுத்தோம்னா என்ன ஆகுது? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸு. எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அங்கே இருக்கா? அப்போ இங்கே எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ டிடி பை 2ன்னு கிடச்சிடுதா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூ கிடைக்குதா? அப்போது நம்ம இந்த மெத்தட்லேயே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து கொஷின் எழுதிக்கங்க. நான் அடுத்த ஸ்டெப் மட்டும் ஆன்சர் எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் தனியாக எடுத்துக்கிறேன், டிடி பை 2. ஸோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்க்கு மட்டும் டிடி பை 2 1 டிவைடட் பை இ பவர் எக்ஸ் ஸ்கொயருக்கு இ பவர் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் தான் டீன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ இ பவர் டி. ஸோ இந்த இடத்துல 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறோம். இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் டி, டினாமினேட்டரில் இருக்கிற டி நியூமரேட்டர் போகும்போது மைனஸ் ஆகிடுது, இன்ட்டு டிடி இஸ் ஈக்குவல் டு 1/2. இ பவர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் வரும். ஸோ இ பவர் மைனஸ் டி. ஆனால் மேலே இருக்கிற வேல்யூ மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சால் பண்ணணும். இங்கே டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தானே வரும்னு கேட்டிங்கன்னா மைனஸ் இருக்குது, அதனால் கம்பல்சரி மைனஸ் போடணும். ஸோ இப்போ டிவைட் பை -1 ப்ளஸ் சி. இப்போ ஆன்சர் பாருங்கள், minus 1/2 e power x square plus c. So minus x square plus c. So that's the answer. Thank you.